Indian population 60% of population இடுப்பு வலி இருக்குங்க. அதுக்கு பேசிக் ரீசன் சொல்லுന്നത് നമ്മുടെ இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல் தான். 98% ஆஃப் இடுப்பு வலிக்கும் சர்ஜரி தேவையில்லை. சர்ஜரிஸும் தேவையில்லாமல் தான் நடந்துகிட்டே இருக்குங்க. சர்ஜரியோட ஃபெயிலியர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ഞങ്ങൾ 236 பேஷண்ட்ஸுக்கு ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோமுக்கு ഞങ്ങൾ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டிൻ്റെ ஆல்மோஸ்ட் நமக்கு 98% சக்ஸஸ் ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட 26,000 மேலே டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டுள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்டாகுனா அதே மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டு உட்காந்து வேலை பண்ணுന്ന സിറ്റുവേഷൻസ് ഇതെല്ലാം தான் எல்லாம் பண்ணி കഴിഞ്ഞാൽ തന്നെ അതിൽ നിന്ന് തപ്പിக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வருஷத்துக்கு இந்தியா முழுக்க 4 லட்சம் பேர் இடுப்பு மாற்று ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறை இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கும் மேல செலவாகுது. மொத்தமா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 8000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது. ஆனா அலோபதி மருத்துவத்துல இடுப்பு எலும்பு பிரச்சனைக்கு 80% மேல தேவையில்லாத ஆபரேஷன்ஸ் நடக்குது. ஆபரேஷன்ஸ் நடந்தும் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இத சுத்தி நடக்கிற வியாபாரம் ரொம்பவே பெருசுன்னு பகீர் தகவல் சொல்றாரு திருச்சி மாவட்டத்துல இருக்கிற கேரள ஆயுர்வேத மருத்துவர் அஜில் குமார். இடுப்பு வலி இளைஞர்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இந்தியன் பாப்புலேஷன் 60% ஆஃப் பாப்புலேஷன்லும் இடுப்பு வலி இருக்குங்க. இன்றைக்கி அதுக்கு ஏஜ் லிமிட் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து வயசானவருக்கு வரைக்கும் இந்த வியாதி இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு பேசிக் ரீசன் சொல்லுന്നത് നമ്മുടെ இன்றைக்குள்ள லைஃப் ஸ்டைல் தான். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்து കഴിഞ്ഞാൽ அவங்க யூஸ் பண்ணுന്ന பைக்கு, அவங்க வேலை பார்க்குற அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்து കഴിഞ്ഞാൽ இடுப்பு வலி ப்ரொமோட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் அங்கே தான் இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ணுற பைக் பார்த்து കഴിഞ്ഞാൽ இன்றைக்கி பார்த்தா இந்த ஸ்டைல் ஆஃப் தி பைக் அது படுத்துட்டு ஓட்டிகிட்டு போன அளவுக்கு அந்த பைக்கிൻ്റെ ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குங்க. ஸோ பேக்கில் உட்காந்துருக்குന്ന ஆள் கூட பார்த்து കഴിഞ്ഞാல் பயங்கரமாக இந்த ரோடில் பயங்கர ஜர்க்கி மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் பேசிக் ரீசன் இடுப்பு வலிக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்து കഴിഞ്ഞാல் இந்த கோவிட் வியாதி வந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிருக்குங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும்போது யாரும் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அதனால் திடீர்னு வீட்டில் அதுக்கு தோணுன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உட்காந்து வேலை பார்க்கறதுக்கான ப்ராப்பர் டேபிள் ஒரு ப்ராப்பர் சேர் இல்லாதனால முக்கால்வாசி ஐடி ப்ரொஃபஷனல்ஸும் வேலை பார்க்குறது பார்த்து കഴിഞ്ഞാல் அவங்க இருந்த ஃபெசிலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்துட்டே இருந்தாச்சு. அந்த மாதிரி பண்ணினால் இப்போ இடுப்பு வலியோட அளவு ஐடி ப்ரொஃபஷன்ஸ் மெயின்லி അല്ലെങ്കിൽ செடன்டரி லைஃப் ஸ்டைல் உள்ள பீப்புளுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு. இடுப்பு எலும்பு பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எந்த இடுப்பு வலி வந்தாலும் அது ஒரு 1 or 2 வீக்ஸ் அது கொஞ்சம் இக்னோர் பண்ணால் தப்பில்லை. பிகாஸ் அது ஒரு காமனாக சம்டைம்ஸ் அது சாதாரண ஒரு சுளுக்கு അല്ലെങ്കിൽ வாயு பிடிப்புன்னு தமிழில் சொல்லுന്ന ஒரு கண்டிஷன் അല്ലെങ്കിൽ சதப்பிடிப்பு அந்த மாதிரிയുള്ള விஷயத்தில் ஜெனரலி அது 1 or 2 வீக்ஸில் கிளியர் ஆகி போயிடும். பட் அது அப்படி கிளியர் ஆகாமல் அந்த பெயின் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தால் டெஃபினெட்லி ஒரு டாக்டரை பார்த்து தான் ஆகணும். அது எதுக்கு பேசிக்கலி டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிக்கிங்க, ஒரு டயக்னோசிஸ் ஒரு இடுப்பு வலிக்கு டயக்னோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். ரொம்ப பேஷண்ட்ஸில் இடுப்பு வலி சாதாரணமாக கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸில் வரும். மீன்ஸ் கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் பிறவியிலே சில டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைனா பைஃபிடா கிட்டத்தட்ட 100ல் 12 பேரில் ஸ்பைனா பைஃபிடா இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள பேஷண்ட்ஸில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு எந்த வலி இருக்காது. பட் கிராஜுவலி கொஞ்சம் நாள் ஆக ஆக பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி லம்போசாக்ரல் டிரான்சிஷனல் வெர்டிப்ரா அது ஒரு காமனான கண்டிஷன்ஸ் தான். அப்போ அதனாலும் பார்த்து കഴിഞ്ഞാൽ ஆரம்பத்தில் வலி இல்லாமல் இருந்து அது கிராஜுவலி அது பெயின் கொடுக்குற கண்டிஷன்ஸ்க்கு போயிடும். கன்ஜெனிட்டல் ஸ்பாண்டிலோலிஸ்திசிஸ் அதுவும் காமனான விஷயம் தான். ஸோ ஒரு டயக்னோசிஸ் എന്നുള്ള இம்பார்ட்டண்ட் எதுக்குன்னு വെച്ചാൽ இது கன்ஜெனிட்டலான ப்ராப்ளமா அதோ அதுக்கப்புறம் கிராஜுவலி வந்த ஒரு இஷ்யூ எന്നുള്ളത് கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பேசிக்காയിട്ട് நம்ம ஃபஸ்ட்டு பண்ணின விஷயந்தான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ரேயில் நமக்கு இந்த மாதிரியுள்ள டிஃபார்மிட்டிஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ரே அதுக்கப்புறம் நம்ம பேசிக்காയിട്ട് தேவைப்படுന്ന விஷயம் ഒരു ബ്ലഡ് ടെസ്റ്റ് தான். ஸோ ആയുർവേദ ട്രീറ്റ്മെൻറ്റ്സിൽ ഞങ്ങൾ ബ്ലഡ് ടെസ്റ്റ് கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும். அதுக்கான ரீசன் சில ഞങ്ങളുടെ பக்கம் വരുന്ന பேஷண்ட்ஸ் யாருமே இம்மீடியட்டாக வந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காது. அவங்க கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் பல ஹாஸ்பிட்டல்ஸில் எடுத்து அதுக்கு பிறகு தான் நம்ம பக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருമ്പോൾ നമുക്ക് മെഡിസിൻസിൻ്റെ ആയിട്ടുള്ള ഡ്രഗ് ഇൻട്രാക്ഷൻസോ വേറെ വിധത്തിലുള്ള ഏതാவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு மாதிரி இருந்தால் அது ஆரம்பத்தில் அது கன்ஃபார்ம் பண்ணியால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த விதத்திലുള്ള காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு பிறகு டயக்னோசிஸ் பண்ணி கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி இல்லை അല്ലെങ്കിൽ போன் ரிலேட்டட் ஆகிட்டுள்ள டிஃபார்மிட்டி இல்லைன்னு வந்தால் அதுக்கப்புறம் பார்ക്കേണ്ട விஷயந்தான் நியூரலாஜிக்கல் ஆகிட்டுள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு. எஸ்பெஷலி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ரீசன் இஸ் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி ரொம்ப காமனான ஒரு வியாதி தான் டிஸ்க் ப்ராப்ளம். ஸோ அந்த டிஸ்க் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேவையான விஷயம் எம்ஆர்ஐ தான். இடுப்பு எலும்பு வலிக்கு ஆபரேஷன் மட்டும்தான் தீர்வா? 98% ஆஃப் இடுப்பு வலிக்கும் சர்ஜரி தேவையில்லை. பட் டெஃபினெட்லி 2% தேவைப்படும். பட் அந்த 2% கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் பண்ணி அது சர்ஜரி தேவை இருக்கா இல்லையான்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணும். ஒரு ரைட் கேண்டிடேட்டுக்கு இல்லை ரைட் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியால் டெஃபினெட்லி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணி தான் ஆகணும். பட் 98% ஆஃப் கேசஸ்க்கும் சர்ஜரி நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி இந்தியாவில் 10 to 12% சர்ஜரிஸ் பண்ணிகிட்டே இருக்குது. சர்ஜரிஸும் தேவையில்லாமல் தான் நடந்துகிட்டே இருக்குங்க. அதனால தானே இன்றைக்கி சர்ஜரியோட ஃபெயிலியர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 10 to 40% ஆஃப் சர்ஜரிஸும் ஃபெயிலியர் தான். ஸோ அது 10 to 40% ஃபெயிலியர்னு சொல்லும்போது 2 டைப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஒன்று இமீடியட் ஃபெயிலியர்ஸும் ஒன்று லேட் ஃபெயிலியர்ஸும். இமீடியட் ஃபெயிலியர் மீன்ஸ் சர்ஜரி பண்ணி முடிச்ச உடனே வருന്ന ஃபெயிலியர் தான் இமீடியட் ஆகிடல. ஒன்று லேட் மீன்ஸ் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே ஃபெயிலியர் ஆகுது. அப்படி பார்த்து കഴിഞ്ഞാൽ 100 பேருக்கு சர்ஜரி பண்ணும்போது 40 பேருக்கு சர்ஜரி ஃபெயில் ஆகுന്ന கண்டிஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வருന്ന ஃபெயிலியர் வருന്ന கண்டிஷன்ஸ்க்கு காமனாയിട്ട് சொல்லுന്ന പേര് தான் ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோம். இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ഞങ്ങൾ 236 பேஷண்ட்ஸுக்கு ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோமுக்கு ഞങ്ങൾ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குங்க. 236 சொல்லும்போது கம்பேர்ட் டு பிஃபோர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஃபெயில்டு பேக் சர்ஜரி சிண்ட்ரோம் கண்டிஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது நார்மலாയിട്ടുള്ള ഒരു സർജറി பண்ணாத പേഷ്യൻറ്റുக்கு ட்ரீட்மெண்ட் கொடுക്കുന്ന மாதிரிയുള്ള ஒரு ஈஸி வே அல்ல. பிகாஸ் இண்டிவிஜுவலி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் வந்திருக்கனால அது சாதாரண நிலைமையில் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இமீடியட்டாக க்யூர் பண்ணுന്ന കണ്ടീഷൻസ് അല്ല. സോ ഫെയിൽ ആയിക്കഴിഞ്ഞാൽ സർജറി ഫെയിൽ ആയിക്കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ റിപ്പീറ്റേഷൻ നമുക്ക് எந்த அளவுக்கு பிளாக் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குங்க. அலோபதியை விட ஆயுர்வேத சிகிச்சை ஏன் சிறந்தது? ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜெனரலி சைடு எஃபெக்ட்ஸ் சுத்தமாக இல்லைன்னு சொல்லுന്നത് தப்பாக இருக்கும். பட் அப்படி இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லுന്ന அளவுக்கு தான் ரொம்ப நெக்லிஜிபிள் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அது கரெக்டான ஒரு டாக்டர் பார்க்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்க டெஃபினெட்லி அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம் ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சர்ஜரி பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுന്നത് ஹெவி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான், அதை அவாய்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் சொல்லுന്നത് எக்ஸ்பென்ஸ் பார்ட் பார்த்தா லாங் டேர்ம் பார்த்து കഴിഞ്ഞാൽ டெஃபினெட்லி எக்ஸ்பென்ஸ் பார்ட் கம்மி தான். കാരണം ரீஅக்கரன்ஸ் சான்சஸ் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் பார்ட்டும் கண்டிப்பாக கம்மியாகிட்டே இருக்கும். பொதுவா இடுப்பு வலி எதனால வருது? இடுப்பிலுள்ள அந்த 5 எலும்பு அதாவது L1, L2, L3, L4, L5 സാധാരണ നിലമയിൽ பார்ക്കുന്ന ഡിസ്ക് പ്രോബ്ലംസ് അതായത് 80% ഡിസ്ക് പ്രോബ്ലംസും L4, L5 ആൻഡ് L5S1 தான் வரும். அதுக்கான பேசிக் ரீசன் നമ്മുടെ மூமெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அங்கே தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ ஐடி ப்ரொஃபஷன்ஸு അല്ലെങ്കിൽ அந்த மாதிரி கண்டினியூஸ் சிட்டிங் ஜாபிലുള്ള பீப்புளுக்கு தான் இந்த L4, L5 அண்ட் L5S1 ரேஞ்சிലുള്ള டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் தெரியுது. L1, L2 அண்ட் L2, L3 டிஸ்க் ப்ராப்ளம் பார்த்தா பேசிக்லி சேம் தான். ரெண்டு இடமும் டிஸ்க்கு விலகுது, அது நரம்பு மேலே அழுத்ததோ അല്ലെങ്കിൽ தீக்கல் சாக் மேலே கம்ப்ரெஸ் பண்ணதோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வருது. பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் இந்த பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டயக்னோசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறது எந்த லெவலில் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஸோ L4, L5 அண்ட் L5S1 வருന്ന டிஸ்க் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஈஸின்னு மட்டும் அல்ல, அதுக்கு ரீஅக்கரன்ஸ் சான்சஸும் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். பட் L1, L2, L3 டிஸ்க் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் எப்பவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். இது എൻ്റെ எக்ஸ்பீரியன்ஸில் ഞാൻ பேசுன விஷயம் தான். இது எந்த ஒரு டெக்ஸ்ட் புக் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது. பட் 21 இயர்ஸ் உள்ள എൻ്റെ எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட 26,000 மேலே டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டுள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். L1, L2, L3 அதாவது அப்பர் லெவல் லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் மேனேஜ் பண்ணதுக்கு எப்போவும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி உள்ள டிஸ்க் ப்ராப்ளம் ரீஅக்கரன்ஸ் சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ஒரு டயக்னோசிஸ்ன்னு சொல்லுന്നത് ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான், எந்த லெவலில் அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. இது பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் ரெஸ்ட் தேவைப்படும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் L4, L5 அண்ட் L5S1 டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் பார்த்தா ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 லெவலில் ഞങ്ങൾ இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வச்சுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் படி எந்த ரேஞ்ச்
stage 1 and stage 2 level of exercise ഞങ്ങൾ ഇங்கே പേഷ്യൻ്റ് ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കുമ്പോഴേ സ്റ്റാർട്ട് பண்ணும். பட் அதே டைமில் L1 and L2 level, L1, L2, L2, L3 level அப்பர் லம்பார் டிஸ்க் ப்ராப்ளத்தில் நம்ம எக்ஸசைஸ் பார்த்தா கொஞ்சம் டிலே தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டேஜ் 1 எக்ஸசைஸ் மட்டும்தான் பேஷண்ட் அட்மிஷனில் இருக்கிற டைமில் ഞങ്ങൾ சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு பிறகு ஃபாலோஅப்பில் மட்டும்தான் மிச்ச எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கும். ஆயுர்வேதாவில் இடுப்பு வலியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆயுர்வேதத்தில் மெயின்லி பஞ்சகர்மா എന്നുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റാണ് இந்த இடுப்பு வலிக்காയിട്ട് யூஸ் பண்ணுறேன். ஸோ பஞ்சகர்மா എന്നുള്ള ட்ரீட்மெண்ட்டு டிசைட் பண்ணதுக்கு முன்னாடி லெவல் ஆஃப் டிசீஸ் ஏது லெவல் தான் அந்த வியாதி இருக்குന്നുള്ളത് பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் டிசைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி லெவல் வீக்கம் குறைக்கணும் എന്നുള്ള ലെവലിലുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റ്സ് தான் மெயினாக பண்ணும். அதில் ரூக்ஷஸ்வேதம், மீன்ஸ் சூர்ணஸ்வேதம், தானியாமலதார அந்த மாதிரிയുള്ള ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிராஜுவலி ஆயில் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ட்ரு ஆகிடும். ஸோ அந்த டைமில் தான் பிழிச்சில் மாதிரிയുള്ള ட்ரீட்மெண்ட் பண்ணி பஞ்சகர்மா வஸ்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும். ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஜெனரலி 14 to 17 days நார்மலி நமக்கு நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு தேவைப்படும். ஆயுர்வேத சிகிச்சையில் இடுப்பு வலி குணமாக எவ்வளவு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு? டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டிൻ്റെ பெனிஃபிட்ஸ் பார்த்தா ഞാനിപ്പോൾ ഏற்கனவே சொல்லி மாதிரி இந்த லெவல் வச்சு பார்த்தா L4, L5, L5, S1 லெவலில் ஆல்மோஸ்ட் நமக்கு 98% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதே டைமில் L4, L5ல ரீஆக்கரன்ஸ் சான்சஸ் பார்த்தா 3 to 5% ரீஆக்கரன்ஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 100% திருப்பி வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 3 to 5%. தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் 100 பேஷண்ட்ஸ் ஒரு 3-5 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் திருப்பி ரீஆக்கரன்ஸ் வரும். அப்படி ரீஆக்கரன்ஸ் வந்தால் கூட நியூரோலஜிக்கல் டெஃபிசிட் எதுவுமே இல்லைங்கில் டெஃபினெட்லி நமக்கு எகெயின் ட்ரீட்மெண்ட் கொண்டு அது கரெக்ட் பண்ணிடலாம். L1, L2, L3 அப்பர் லெவல் டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு ரீஆக்கரன்ஸ் சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தி தான், 5 to 8% தான். ஸோ அப்படி அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ரீஆக்கரன்ஸ் இருந்தால் கூட அது நமக்கு ட்ரீட்மெண்ட்டோட கரெக்ட் பண்ணிடலாம். இடுப்பு வலி அல்லது எலும்பு தேய்மான பிரச்சனைக்கு வயசு எதுவும் இருக்கா? முன்னாடியெல்லாம் ഞാൻ പ്രാക്ടീസ് ആരംഭിച്ച ടൈമിൽ பார்த்து കഴിഞ്ഞാൽ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே மட்டும்தான் இந்த மாதிரி இடுப்பு வலி பார்த்துட்டு இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்து കഴിഞ്ഞാல் ஒரு 18 இயர்ஸில் இருந்து തന്നെ இடுப்பு வலி பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கு பேசிக்கான ரீசன் இன்றைக்குள்ள டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைல் தான். மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்டாகுனா பார்த்தா ஹவர்ஸ் டுகெதர் மொபைலில் உட்காந்து விளையாடிட்டே இருக்குது, அல்லைங்க மொபைல் பார்த்துட்டே இருக்குன்னா உள்ள சிச்சுவேஷன்ஸு, அதே மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டு உட்காந்து வேலை பண்ணுന്ന சிச்சுவேஷன்ஸு, இதெல்லாம் தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் இந்த வலி ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 18 இயர்ஸுக்கு ஈவன் ഞങ്ങൾ സമീപത്തിൽ കൂടെ ഒരു 12 year ஒரு சைல்டுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் பார்த்துச்சு. பட் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரேராகிட்டு பார்க்குற ஒரு கண்டிஷன் தான். இன்றைக்கி இப்போ பார்த்து കഴിഞ്ഞാൽ 12 இயர்ஸில் எல்லாம் இடுப்பு வலி ஆரம்பிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கீங்க. இடுப்பு வலி எப்படி தடுக்கலாம்? முக்கியமாக தேவையான விஷயம் சொல்லுന്നത് அதாவது ஒரு மினிமம் எக்ஸசைஸ் எന്നുള്ളത് முக்கியமான விஷயந்தான். നമ്മൾ எப்படி உட்காந்துருக்கணும், எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டினியூஸ் ஆகிட்டு ஒரு ½ an hour மேலே ஒரு சீட்டில் உட்காந்து கண்டினியூஸ் வேலை பண்ணது நல்ல விஷயம் இல்லை. எப்படி ஒரு மூமெண்ட்ஸ் இன் பிட்வீன் பண்ணணும். பட் பல பேஷண்ட்ஸ் பார்த்து കഴിഞ്ഞാൽ கண்டினியூஸ் உட்காந்து இருக்கும். ஒரு 45 minutes ஒன்ஸ் അല്ലെങ്കിൽ 30 minutes ஒன்ஸ் ஒன்று எந்திரிச்சு மூவ் பண்ணி ஒரு 2 minutes மூமெண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து திருப்பி வேலை பண்ணி കഴിഞ്ഞാൽ அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 2-wheeler யூசேஜ் எப்படி மினிமைஸ் பண்ணணும். 2-wheeler தேவை தான், டெஃபினட்டாக தேவை தான். பட் அது யூஸ் பண்ணுന്ന லெவலுக்கு கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் வைக்கணும். கண்டினியூஸ் லாங் டிஸ்டன்ஸ் 2-wheeler யூஸ் பண்ணதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லதான். എല്ലാം பண்ணி കഴിഞ്ഞാൽ തന്നെ ഒരു നല്ലൊരു പെർസെൻറ്റേജ് ലോ ബാക്ക് പേഷ്യൻസും അതിൽ നിന്ന് തപ്പിக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் ஆகிட்டுல அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பேர் இப்போ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. இது பற்றின கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்லுவேன். நன்றி.